ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர்ஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் எல்லாத்துலையும் சேர்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. பட் நம்ம பர்டிகுலர் இந்தியன் மூவிஸில் வேர்ல்டு கிளாஸாக கேங்ஸ்டர் ஜானர் எடுத்து சூப்பராக பண்ண தரமான கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் என்னென்னு இந்த விசிட்டிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 9வது இருக்கிறது ஆவேஷம். இந்த படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. நல்ல ஃபன் ரைடான ஒரு ஆக்ஷன் பேக்ட் வித் கேங்ஸ்டர் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவேன். இது கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் பார்க்காதவங்களுக்கு. அமேசிங் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபன் ரைடான ஒரு ஃபிலிம். நிறைய இடங்களில் ஒரு சில ட்விஸ்ட்டு, ஒரு சில இடங்களில் ஆக்ஷனும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக அந்த கேங்ஸ்டர் ஜானரே வந்து காமிக்கலாக ஃபன் டோனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. தனியாக கேங்ஸ்டர்ஸ் படத்தை வந்து ரத்தம் தெரிய ராவா ரஸ்டிகா அப்படின்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லிஸ்ட்ல 8வது இருக்கிறது அனிமல். இந்த அனிமல் படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்து ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் அந்த டைம்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. படம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஸ்டோரி வைஸ் நல்ல ஒரு லைன்னே சொல்லலாம். நல்ல ஸ்டோரி. ஒரு அப்பாக்கும் பையனுக்கு இருக்கிற அந்த ஒரு லவ் மூலமா அந்த ஒரு பையன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான் அவங்க அப்பாக்காக, அந்த ஒரு அவனோட அந்த ஒரு என்டையர் டெரிட்டரியை பாதுகாக்கிறதுக்காக அவன் எப்பேற்பட்ட மிருகமா வேணா மாறுவான் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமை வந்து எந்த அளவு ப்ரூட்டலா ரா ரஸ்டிக்கா காட்டணுமோ அந்த அளவு நான் ராஸ்டிக்கா காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரே சொல்லியிருக்காரு. ஓவராலா மேக்கிங் வைஸ் எல்லாமே ஒரு பயங்கரமான குவாலிட்டியில் அந்த படம் இருக்கும். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கிரிஞ்சு சீன்ஸ், கொஞ்சம் ஓவர்லோடட் சீன்ஸ், நான் லாஜிக்கல் சீன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்டோரினே சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் மூவிஸ்ல. லிஸ்ட்ல 7வது இருக்கிறது குரூப். இந்த படத்தில் துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயோகிராபிக்கல் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். அப்படி பார்க்கும்போது இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்திருக்கும். கதையில் ஒரு சில விஷயங்கள் லேகாக இருந்தது, கொஞ்சம் ஸ்லோனஸ் தான். இந்த படத்தோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆச்சு. அதுதான் வந்து ஒரு பெரிய மைனஸ் இருந்தது. அதை தாண்டி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஸோ இந்த ஒரு படத்தில் எல்லா விஷயங்களும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக கிரைம் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் வந்து சூப்பரான ஒரு மூவி. நம்ம லிஸ்ட்ல 6வது இருக்கிறது புஷ்பா. ஸோ புஷ்பா பார்ட் 1 மட்டும் இல்லை, புஷ்பா அண்ட் புஷ்பா 2 இது ரெண்டையும் சேர்த்து இதில் நம்ம பேசிடுவோம். இது வந்து என்னதான் கிரிஞ்சு சீனு, கொஞ்சம் ஓவர் லாஜிக் சீனு இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பேசினாலுமே கதைப்படி இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. இதை வந்து ராரஸ்டிக்கா எடுத்தா சூப்பராக வரும். சந்தன கடத்தை வந்து பண்றக்கூடிய ஒருத்தன் அவன் எப்படி பெரிய ஆள் ஆகிறான், அதை வச்சு இந்த சிண்டிகேட் என்ன பண்ணுது அப்படின்ற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் படத்துல நல்லாவே காமிச்சிருந்தாங்க. இதை தாண்டி மற்ற விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சா போயிருந்தது. கதைப்படி ஒரு சில இடங்கள்ல நல்ல நல்ல விஷயங்களே கொடுத்திருந்தாங்க. முடிஞ்ச அளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ஒரு சிண்டிகேட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நமக்கு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதனால புஷ்பா வந்து டாப் பொசிஷன்ஸ்ல இல்லைனாலுமே கண்டிப்பா இந்த ஒரு 6th பொசிஷன்ல இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 5வது இருக்கிறது புதுப்பேட்டை. ஸோ கண்டிப்பா தெரியும் நிறைய பேருக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம்னே சொல்லலாம். அந்த டைம்ல வேற லெவல்ல இருந்த ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்னு சொல்லலாம். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிரே ஷேடாவும் காமிச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு படம் வந்து ரொம்ப ப்ரூட்டலா வைலண்டா ரொம்ப கிரேவா போகும். யாரை ஃபாலோ பண்றது, இதுல யார் ஹீரோ அப்படின்றதே தெரியாம அவ்வளோ ப்ரூட்டலா போகும் இந்த படம். இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பலருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிலிம்னு இதை வந்து சொல்லலாம். லிஸ்ட்ல 4வது இருக்கிறது கேஜிஎஃப். பார்ட் 1 மட்டும் இல்ல, பார்ட் 2 இது ரெண்டையும் சேர்த்து தான். அது மாதிரி புஷ்பா மாதிரி தான். ஸோ அந்த பிரான்ச்சைஸை சேர்த்து கேஜிஎஃப் சூப்பரான ஒரு ஸ்டோரி. அதுல வந்து அவங்க அம்மாவோட சென்டிமெண்ட்ன்றது ஒரு ஃபில்லர் போர்ஷனா வரும். அது வந்து ஒரு எமோஷன் தூண்டுதல் காரணமாக தான் இருக்குமே தவிர்த்து அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு கதைப்படி அந்த ஒரு வேர்ல்டுல இவர் என்ன பண்றாரு, அதாவது யாஷ் வந்து என்னென்ன பண்றாரு, அந்த ஒரு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கோல்டிங் மைனை தன்னோட கையில பிடிக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ராஜ்யங்களை அழிச்சு அவர் அது எப்படி கைப்பற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா காட்ட முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. பார்ட் 1 பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. சினிமாட்டோகிராஃபி, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப் நாட்ச். கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிம் பிரான்ச்சைஸ்னே சொல்லுவேன். லிஸ்ட்ல 3வது இருக்கிறது நாயகன். நம்ம கமல் சாரோட நடிப்புல மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல ஒரு கல்ட் கிளாசிக் பிலிம்னே சொல்லலாம். பலரையும் தமிழ்ல இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ்க்கு கேங்ஸ்டர் படம் எழுதணும்னா முதல்ல நாயகன் தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் பிலிம்னே சொல்லலாம். ஒரு கேங்ஸ்டரோட லைஃப் சைல்ட்ஹுட்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அவர் முன்னேறாரு, எப்படி ஃபாலோ ஆகுறாருன்னு அந்த ஒரு கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ணி சூப்பரான ஒரு பிலிம். அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவர் வந்து மேல வரதுக்கு என்ன செய்யறாரு, யார் யாரை கொள்றாரு, எதென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு அவர் வந்து மேலே வராரு, ஸோ அவருக்கு எப்படி ஃபாலோ ஆகுது, பல விஷயங்களை சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வேற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. கதையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும். ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு கோட்டட் ஃபிலிம்னே சொல்லலாம்.
லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர். இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம்ஸ். இது வந்து 2 பார்ட்டா வந்திருக்கு. 2 பார்ட்டையும் சேர்த்து சொல்றேன். தரமான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்னு சொல்லலாம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் சார், நம்மளோட கேங்ஸ்டர் நம்மளோட ரவுடிங் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா இந்த நார்த் இந்தியா வந்து எவ்வளவு ப்ரூட்டலா இருக்காங்க, எவ்வளவு அவங்க இன்னுமே ஸ்லம் மைண்ட் செட்ல இருக்காங்க, அவங்க ஊர்ல என்னென்ன நடக்குது, எவ்வளவு ராவா நடக்குது, எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ரஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப கிரவுண்டடா இருக்கும். எனக்கு அது பிடிச்சதும் அதுதான். எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம இங்க இதுதான் நடக்குது, இப்படிதான் நடக்குது. கட்ஸோட டைரக்டர் சூப்பரா எடுத்திருப்பாரு. 2 பார்ட்டுமே வேற லெவல். அது ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரைம் நடக்குது அது எல்லாத்தையும் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதனாலே கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம், மோஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம்னு சொல்லுவேன். இந்தியன் ஃபிலிம்ல ஒரு பெஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம். ஸோ ஃபைனலாக லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது வடச்சென்னை. எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். என்னோட ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட். இதை நான் வந்து பல தடவைகள் பார்த்துருக்கேன். இப்போ இந்த மிஸ்கின்லாம் கேட்டிங்கன்னா 7 சாம்ராய் நான் கிட்டத்தட்ட பல லட்சங்கள் தடவை பார்த்துறேன், பல கோடிகள் தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்டர்வியூவில் சொல்லுவார்ல, அது மாதிரி எனக்கு இந்த படம்னு சொல்லுவான். எவ்வளோ தடவை பார்த்தாலுமே சலிக்காது, போர் அடிக்காது. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிப்பேன். அந்த ஒரு R&D, அந்த ஊரில் எப்படி இருந்தாங்க, ஜெயில் எப்படி இருந்தது, பல விஷயங்கள், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எதுலையுமே எந்த குறையும் இல்லை, கதைப்படியும் இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு விளாண்ட ஒரு படம். ஸோ இன்னுமே அந்த படத்தோட பார்ட் 2 வராது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அது வந்து வராது அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. பிகாஸ் வட சென்னை பீப்புள்ஸ் வந்து வட சென்னை படம் வரும்போது வெற்றிமாறனை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது வந்து அவருக்குமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. கடைசியில் நம்மளுமே வந்து ஒரு விதத்தில் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரிக்ரெட் பண்ணிட்டாரு. அதனால தான் பார்ட் 2 எடுக்க மாட்டாருன்னு வேற சொல்றாங்க. பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி அந்த பேரை கூட மாத்திட்டு எடுங்க, ஆனால் அந்த கதை எப்படியா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க தோணுது. இந்தியன் இண்டஸ்ட்ரியில வடச்சென்னை மாதிரி இவ்வளவு கிரவுண்டடா ஒரு கேங்ஸ்டர் படம் வந்து வந்ததே கிடையாது. இது கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உலக லெவல்ல நிறைய இருக்கு, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்ல ஏகப்பட்டது இருக்கு. பட் இந்தியன் லெவல்ல நான் சொல்றேன், இந்தியன் லெவல்ல எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட். கமர்ஷியல் எலமெண்ட் இல்ல, அது இதுன்னு இல்ல, ஹீரோ மாஸ் எலமெண்ட்லாம் இல்ல, இந்த கதையில இந்த கேரக்டர் வந்து ஒன்று செய்யும், அது மாசா இருக்கும். அந்த மாதிரியான படம், ராவான படம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இதை வந்து நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருக்கேன். ஸோ உங்களோட தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் ஏதாச்சும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.